ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெண்பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். அதாவது எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ரெண்டையுமே வந்து நீங்கள் குக்கரில் வந்து ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து லைட்டாக வந்து அதை வந்து வறுத்துக்கோங்க. லைட்டாக அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெண்பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு வெண்பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் அதை நல்லா வறுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து இதை ரெண்டையுமே வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3.5 டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து 4 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ விசில் விட்டு நான் ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து விட்டு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பக்கம் வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனோடனே அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கெவ்வளோ நெய் ஆட் பண்ணுறோமோ நம்ம வெண்பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெய் வந்து நல்லா இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பொங்கல் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா மசிய வந்து இருக்குது. நீங்கள் வந்து டைட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரை வந்து கூட அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து கடாயில் வந்து நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் அதில் மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கேஷ்யூ நட் போட்டிருக்கேன். இஞ்சியை வந்து நீங்கள் நல்லா துருவி போட்டுக்கோங்க. கட் பண்ணி சேர்க்குறதோட நீங்கள் துருவி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். இதில் வந்து பொடிசாக நறுக்கின பச்சை மிளகா அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து வறுத்துட்டு அதை அப்படியே நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தில் வந்து இதை போட்டுருங்க. இப்போ போட்டு பாருங்கள், நல்லா தலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெண்பொங்கல். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.